நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த பர்சன் உங்ககிட்ட இப்போ பேசாமல் இருக்காங்க, உங்களோட எக்ஸ் வந்து உங்ககிட்ட திருப்பி வந்து பேசணும், நீங்கள் ரொம்ப அந்த லவ்வில் இருக்கீங்க, ஆனால் அவங்க உங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க, கால்ஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, பேசாமல் இருக்காங்க, அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெமிடி பண்ணி பாருங்க. ஏன்னா இது நம்பர்ஸ்க்கு உண்டான ரெமிடி. அந்த நம்பர்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வைப்ரேஷன் இருக்குது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே. ஸோ அந்த பர்டிகுலர் நம்பரை சில பர்டிகுலர் இடத்துல ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்த்த விஷயத்த யூனிவர்ஸ் வந்து காட்டி கொடுக்கும். ஸோ இதுக்கு என்ன ரெமிடின்றது மட்டும் சொல்கிறேன். ஒரு பிங்க் கலர் பேப்பர் ஆர் பென் எடுத்துக்கோங்க. ஒரு ரொம்ப குட்டி பேப்பரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேலே வந்து உங்களோட எக்ஸோட பேர், அவங்களோட பேர் எழுதிக்கோங்க. கீழே வந்து 2 நம்பர் 715 715 அப்படின்ற நம்பர் வந்து வீனஸோட அட்ராக்ஷனை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 725 அப்படின்றது வந்து ஆர்கேஞ்சல் சாமுவேலோட லவ் ஹீலிங் கோடு. அந்த 2 கோடோட வைப்ரேஷனும் சேர்ந்து இருக்கப்போ வீனஸ் வந்து இந்த லவ் வந்து சேர்த்து வைக்கிறது, லவ்வோட எனர்ஜிஸை வந்து அந்த எந்த தடங்களும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 நம்பர் கீழே வந்து ஏதாவது சின்ன இன்டென்ஷன் எழுதிக்கோங்க. கால் மீ, அன்பிளாக் மீ, லவ் மீ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இன்டென்ஷன் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட பெயரை எழுதிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த சின்ன பேப்பரை நீங்கள் மடித்து உங்களோட ஃபோன் கவர்க்குள்ளேயோ உங்கள் கூடயோ உங்களோட நோட் புக்லேயோ உங்கள் கூட இருக்க மாதிரி 21 days வச்சுட்டு டெய்லியும் அதை பார்த்து ஒரு கையில் வச்சு ஒரு சின்ன ப்ரே 1 நிமிஷத்துக்கு பண்ணுங்க. 21 daysக்கு அப்புறம் அதை வந்து பேர்ன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த நம்பர்ஸோட வைப்ரேஷன் இந்த 21 நாள்லேயே அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம். இல்லை நீங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக ஆரம்பிக்கும். தேங்க்யூ.